ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் சூப்பரான கதை கவிதையோட பார்க்க போகிறோம். அதாவது என்ன கதைன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கதை இந்த மாதிரி கதை எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மை சொல்லணும்னா இந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. இந்த பொண்ணுக்கு வந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. அதாவது சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இழந்து வளர்ந்த பொண்ணு இது. கல்யாணம் முடிஞ்சு ஹஸ்பண்டாட்டும் கூட இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் இல்லை. அவங்களும் கொஞ்ச காலத்திலே விட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது இறந்து போயிடுறாங்க. இந்த அம்மா தனியாக அந்த பையனை வளர்க்குறாங்க. அதாவது இந்த சமுதாயத்தில் தன்னந்தனியாக ஒரு பொண்ணு வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் இந்த பொண்ணு மனசை தைரியப்படுத்திக்கிட்டு தன் பையனுக்காண்டி வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் போராடி வாழ்ந்துட்டு இருக்குது. எப்படியும் பொழப்பு நடத்தணுமேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தையல் கற்றுக்கிட்டு டெய்லரிங் ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்படி தானும் தன்னோட பையன் தனக்கு உலகம் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு இப்படி வாழ்ந்துட்டு இருந்தா சும்மா விட்டுருவாங்களா? இந்த சமுதாயத்தில் உள்ளவனுங்க கெடுக்கட்டவனுங்க எப்படி இருக்கிறானுங்கல்ல, அவங்க இந்த பொண்ணு தனியாக இருக்கிறத பார்த்து சீன்றதுக்கு வராங்க. அப்போ இந்த பொண்ணு தைரியமாக அவங்கள விரட்டி அடிச்சிருது. அதாவது ஒரு ஆள் ஒருத்தன் இப்படி தான் பண்ணுறான், அவனை விரட்டி அடிச்சிருது. அந்த பொண்ணு விரட்டி அடிச்சிருந்தாலும் மனசுக்குள்ளே பயம் இருக்குது. அந்த பையனும் அதை பார்க்குறான். நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவனும் மன வருந்தி நிற்கிறான் அந்த பையனும். அப்புறம் அந்த பையன் யோசிக்கிறான், நம்ம எப்படியாவது படித்து நல்லபடியாக படித்து நம்மளோட அம்மாவோட கஷ்டத்தெல்லாம் போக்கி நம்ம அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிடணும் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணுறான். அதாவது இந்த வயசுலேயே அவனுக்கு இந்த வைராக்கியத்தை எடுத்துக்கிறான். அதே மாதிரி செஞ்சும் காட்டுறான். அந்த பொண்ணு பல கஷ்டங்களை அனுபவிக்குது. அதாவது இந்த கஷ்டம் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழ விட்டுறானுங்களா, மறுபடியும் இந்த தரித்திரம் பிடிச்சவங்கலாம் சீண்டி பார்க்க வரானுங்க. ஆனால் அந்த பொண்ணு எதுக்குமே கண்டு பயப்படாமல் மசியாமல், அதாவது தன்னோட தைரியத்தை விட்டு கொடுக்காம தீயா நின்றுச்சு. அதாவது தன் பக்கத்தில் வந்தால் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தைரியமாக இருந்தது. இப்படி பல போராட்டத்து மத்தியில் தன்னோட பையனையும் வளர்த்து தானும் பாதுகாப்பாக இருந்து வளர்ந்து வந்தாங்க. அந்த பையனும் வளர ஆரம்பித்தான். அவன் சின்ன வயசில் சொன்ன அந்த வைராக்கியத்தோட படிக்கவும் ஆரம்பித்தான். சோர்ந்து போகிற போதெல்லாம் தன்னோட அம்மா கஷ்டப்பட்டதே நினச்சி அதை நினச்சி அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை மறுபடியும் கொண்டு வந்துக்கிட்டான். நைட்டு பகலுமா உட்காந்து படித்தான். படித்து முன்னேறதுக்கான வழிகளெல்லாம் பார்த்தான். ஸ்கூலில் யாரெல்லாம் தனக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் அறிவுரைகள்லாம் கேட்டுக்கிட்டான். அறிவுரை கேட்டு படித்தான். ஒவ்வொரு நாளும் படித்து ஒவ்வொரு நாளும் அதை பயிற்சி பண்ணி எப்படிலாம் அதை முன்னேறலாம் சொல்லி யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி நடத்தியும் காட்டினான். கவர்மெண்ட்லேருந்து எப்போல்லாம் எக்ஸாம் போடுறாங்களோ எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணால் எல்லா எக்ஸாம்லேயும் நல்லாவே மார்க் எடுத்தான். ஒவ்வொரு எக்ஸாமும் கிளியர் பண்ணி கடைசியில் இன்டர்வியூக்கு போனால் இன்டர்வியூவும் கிளியர் பண்ணால் கடைசியில் மாவட்ட கலெக்டராகவே ஆயிட்டான். இவனும் வளர்ந்துட்டே இருந்தான். அவங்க அம்மாவுக்கும் வயசாகிட்டே இருந்தது. அவங்களும் கஷ்டப்பட்டு, அதாவது இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டு அவனை எப்படியாவது கலெக்டர் ஆகணும்னு சொல்லி அவங்க தான் ரொம்ப பாடுபட்டாங்க. கலெக்டராகவும் ஆகிட்டான். அவங்க பாடுபட்டதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதாவது இவங்கள பார்த்து மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு இவங்கள பார்த்து ஏளனமாக பார்த்தவங்க எல்லாருமே இவங்கள மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தலையில் தூக்கி வச்சு கொண்டாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனும் சந்தோஷப்பட்டான். அதாவது நம்மளால் முடிஞ்சது நம்ம அம்மாவுக்கு இந்த சந்தோஷத்தையாவது கொடுப்போம் அப்படின்னு நினச்சான். அந்த சந்தோஷத்தையும் கொடுத்தான். அப்புறம் அவங்க அம்மா கஷ்டப்பட்டது, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, அவங்க எப்படி முன்னேறினாங்க அப்படிங்கிறத ஒரு கவிதையாக இருந்ததுன்னா அது எந்த கவிதைன்னு வாங்க பார்க்கலாம். பெற்ற தந்தையும் இல்லை, கட்டிய கணவனும் இல்லை, தனிமரமாக நின்று தன்னையும் காத்து என்னையும் காத்தாள் என் அன்னை. தவறு செய்ய துடிக்கும் இந்த சமுதாயம் என் அன்னையை பார்த்து பத்தினியா என்றது. என் அன்னை சொன்னால் நான் பத்தினி மட்டுமல்ல, பத்தி எரியும் தீ, யார் என்னை நெருங்கினாலும் பஸ்பம் ஆக்கிவிடுவேன் என்று. இப்படி கேடுகட்ட சமுதாயத்தில் துணை யாரும் இன்றி என்னை தன்னந்தனியே வளர்த்து ஆளாக்கினாள் என் அன்னை. அப்போது என் தாய்க்கு வரும் துயரத்தை என்னால் தடுக்க முடியவில்லை. அவளுக்கு வரும் கண்ணீரைத்தான் என்னால் துடைக்க முடிந்தது. என் அன்னை படும் பெரும் கஷ்டத்தை நான் சிறு கஷ்டப்பட்டு படித்தேன், கலெக்டரும் ஆனேன். நான் கஷ்டப்பட்டு படித்து கலெக்டர் ஆனேன் என்று சொல்வதை விட என் அன்னை கஷ்டப்பட்டு என்னை கலெக்டர் ஆக்கினாள் என்று சொன்னால்தான் அது சிறப்பு. இப்படி சிறப்பாக கவிதை மட்டும் எழுதாமல் தன்னோட வாழ்க்கையிலையும் சிறப்பாக வாழ்ந்து காட்டினாரு. தன்னோட அம்மாவுக்காண்டி என்ன செய்ய முடியுமோ, தன்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சு காட்டினாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக்கிட்டாரு. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட் தயவுசெய்து பண்ணுங்கள், சொல்லுங்கள். இன்னொரு கவிதையோடு உங்களோட மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.